திருக்குறள் என்று சொல்லுவதை விட இது தீய சக்தியின் குரல். அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. 7 அடியா வருதான்னு நானும் உட்காந்து எண்ணி பார்த்தேன், 7 அடியும் வந்துருச்சு. உள்ள அனுமதிக்கிறதுக்கு அவ்வளோ பிரச்சனை. நான் போய் சேர்றதுக்குள்ளே 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. உள்ளேயே 3 தடுப்புகளை மீறி நான் என் முகம் தெரிந்தவர்கள் தான் அப்போ உள்ள அனுப்பிச்சு அண்ணனை உள்ளே விட்டுருங்கன்னு சொல்லி விட்றாங்க. அந்த லெவலுக்கு ஒரு கட்டுக்கோப்பான இயக்கமாக இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் தலை நிமிர்ந்து நிற்கிறதை நான் இன்றைக்கி பனையூரில் பார்த்த வண்ணம் இருந்தேன். நாம் திமுக அரசியலை பார்த்துருக்குறோம். கடைசி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பணமெல்லாம் கொண்டே முடக்கிறது, அப்புறம் அங்கே இருக்கிற பதவி போட்டவங்களுக்கெல்லாம் கொண்டு சந்திக்கிறது எல்லாம். ஆனால் இப்பொழுது 2.5 ஆண்டுகளுக்கு முன்பே இவர்கள் தேர்தல் வேலையை செய்து விட்டார்கள். அப்படி என்றால் யாரை பார்த்து இவர்கள் அச்சப்படுகிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு காலத்தில் பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் சொல்வார், டேய் முப்பாட்டங்காலத்திலேருந்து இந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போட்டிருக்கேன், நீ அதுக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொன்ன காலம் போய் இன்றைக்கு பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், முப்பாட்டங்காலத்திலேருந்து நீ அதுக்கு போட்டிருக்கலாம், மயங்காலத்துக்கு மாறி வா, நான் சொல்வதை கேள் என்று பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பாடம் எடுத்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்குகளை செலுத்துவதற்கு ஒரு அரிய தேர்தலை இந்த தேர்தல் சந்திக்க இருக்கிறது. நான் உறுதி எடுத்து சொல்லுகிறேன், ஆட்சி அமைப்பது தாவேகா, ஆட்சி பிடிப்பது தாவேகா. எங்களது முதல்வர் மரியாதைக்குரிய எங்களது அண்ணன் விஜய் கோட்டையில் கொடியேற்ற காத்திருக்கிறார். இன்னும் 3 பிறைகளே பொறுத்திருங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்றைக்கு விஜய் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடந்தது. உங்களுடைய தலைவர் இன்னைக்கு பேசுனது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை போல் அவர் ஒரு குறள்னு, அதாவது திருவள்ளுவர் இருந்தால் இன்னைக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னு ஒரு குறளையும் சொல்லிட்டு போயிட்டாரு. எப்படி அங்கே இருந்துட்டு வந்திருக்கீங்க இவ்வளோ நேரம்? சொல்லுங்க. சின்ன வயசுல நாங்களும் திருக்குறளை அப்படி புனைந்து எழுதிய வரலாறுகள் நினைவுக்கு. ஆமாம், பள்ளி பருவத்தில் கழிவறையில் போய் எழுதுறது அதெல்லாம் நிறைய இருக்குது. குளிக்கும் துறையில் டேஸ், பார்க்காவிடில் குளித்தலின் குளிக்காமை நின்று அப்படிலாம் நம்ம எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி சிறுநீர் பெய்து விட்டு டேஸ், பெருநீர் பேண்டை நனைத்து விடும் என்றெல்லாம் நாமும் எழுதியிருக்கிறோம். ஆனால் அது திருக்குறளுக்கு மிகப்பெரிய அவமானத்தை உருவாக்கும் என்பதால் நாம் அதை கடந்து போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் தலைவர் அவர்கள் ரொம்ப தெளிவாக இன்னைக்கு 75 வருட பவள விழா பாப்பாவிற்கு அழகாக ஒரு அற்புதமான அந்த குரல் இன்னைக்கு காண்டர்விஷியாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் சொல்லிட்டாரு. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகுன்னு திருவள்ளுவர் எழுதி அந்த முதற்றே உலகம் மட்டும் எடுத்துக்கிட்டாரு. பேலன்ஸ் இருக்க ஒரு 5 வார்த்தைகளை அவரே போட்டுக்கிட்டாரு. அதாவது இதில் ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்த விஷயங்களில் திருக்குறள் எவ்வளோ பொருத்தமாக இருக்கிறது என்பது. அதாவது காக்கை கரைவா கரைந்து உண்ணும் அன்னமும் ஆக்கப்பிற உல அப்படின்னு வள்ளுவன் சொல்லி, அதாவது எல்லா காக்கைகளும் சாப்பிடுகிற போது கரைந்து தான் உண்ணும் என்பத தத்துவத்தை கூட அழகாக நம்மளுக்கு வழங்கியிருக்கிறது. அதே மாதிரி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பூமி உருண்டை என்பதை வள்ளுவர் கண்டுபிடித்திருக்கிறார். ஏர் பின்னது சுழன்றும் உலகு அப்படிங்கிறார். அப்போ இன்னைக்கு எங்கள் தலைவர் ஒரு புதிய திருக்குறள் என்று சொல்லுவதை விட இது தீய சக்தியின் குரல், தீய சக்திகளுக்கான குரல் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் பாருங்க, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. 7 அடியா வருதான்னு நானும் உட்காந்து எண்ணி பார்த்தேன், 7 அடியும் வந்துருச்சு. அதாவது அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு 3, இவையெல்லாம் 4, திமுக முதற்றே உலகு. மேல 4 கீழே 3 ஒரு பொருத்தமாக இன்றைக்கி 2 வரிகளில் இன்றைக்கி உலகத் தமிழர்களிடம் உன்னத வார்த்தையாக இன்றைக்கு உதிர்த்திருக்கிறார் எங்கள் தலைவர். இதில் ரொம்ப ரொம்ப கவனிக்கத்தக்கது என்ன செய்தின்னா, முதல் தொண்டனாக இந்த 3ஆம் ஆண்டில் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது தான். முதல் தொண்டனாகவும் சொல்லுகிறார், அதை தலைமை தொண்டனாக. அவர் தொண்டர்களோடு தொண்டராக இருப்பதுதான் தலைவனுக்கு ஒரு அழகு என்பதையும் மேடையிலே நமக்கு வழங்கியிருக்கிறார். 1977ஆம் வருடத்தில் ஜூன் மாதத்தில் சொல்கிறாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியேறுகிற போது ரேடியோவில் ஒரு பேட்டி கொடுத்ததை அழகாக சொன்னார். கவனிச்சுப்பீங்கன்னா அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்றவர்களாக இந்த இடம் மாறிப்போனதே என்று வருத்தப்பட்டு சொல்லுகிறார். அதை எண்ணி எண்ணி கண்ணீர் வடித்ததின் விளைவுதான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது என்று கண்ணீர் மல்க அவர்
சொன்ன விதத்தை இன்னைக்கு எங்கள் தலைவர் நினைவுபடுத்தி விட்டு ஆமாம். கடந்து போகிறார். 2017க்கு பிறகு அல்லது 2021க்கு பிறகு இந்த தமிழ்நாட்டில் காமராசர், பெருந்தகை, பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் போன்ற மாபெரும் மகத்தான மக்கள் தலைவர்கள் ஆண்டு இருந்த அந்த நாற்காலியில் இன்னைக்கு யாரெல்லாம் வந்து உட்கார்ந்து கொண்டு உதார்விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டிற்கு எடுத்து சொல்லிவிட்டு சொன்னார். இந்த 3 தலைவர்கள் ஆண்ட இடத்தில் இன்னைக்கு நாம் கண்ணீர் சிந்தி வடித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் 2026 தமிழக வெற்றிக் கழகம் ஒரு புதிய பரிணாமத்தை தமிழகத்தில் அடைய காத்திருக்கிறது என்பதை அற்புதமாக எங்கள் தலைவர் அந்த முன்கோடிட்டு வரலாற்றை பதிவு செய்து சிறப்பாக பேசியிருக்கிறார் என்பது. இன்னொன்று என்னென்னா, இந்த மீடியாக்களுக்கு இந்த ஒரு வாரத்துக்கு தீனியை ஒரு அரை மணி நேரத்தில் சொல்லிட்டு கடந்து போயிருக்கிறார். நீ மீடியாலாம் அரை மணி நேர பேச்சை 6 நாளைக்கு உருட்டுவாங்க. அப்படி ஒரு செய்தியை இன்றைக்கி வழங்கி, இப்படியெல்லாம் நாம் பேசுவதில் சில பேர் கொந்தளிப்பார்கள், அதை பற்றி நாம் கவலைப்பட்டு விடக்கூடாது என்பதையும் அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் கொந்தளிப்பது தான் அவர்களுக்கு வேலையே. எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்து சென்ற போதும் இதே கொந்தளிப்பு இருந்தது. சினிமாக்காரர்கள் நாடாள முடியுமா என்றெல்லாம் அவர்கள் தான் பேசினார்கள். எம்ஜிஆர் ஆரம்பித்த போது, ஏன் அவர் வெற்றி பெற்றதற்கு பிறகும் கூட சட்டசபையில் கூட ஏதோ ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரமே என்றெல்லாம் வசைமொழி பாடிய அந்த நிகழ்வுகள், வரலாற்று நிகழ்வுகளை பகிர்ந்து பதிவு செய்துவிட்டு இப்படிலாம் கேலியும் கிண்டலுமாக பேசுவார்கள். ஆக யார் அரசியலுக்கு வந்தாலும் இப்படி கொந்தளிப்பது தான் அவர்களுக்கான வேலை. நாம் அரசியலுக்கு வந்த பிறகும் கூட இந்த விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்கிறது என்று கேட்பவர்கள் அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பார்த்து இவருக்கு என்ன அனுபவம் இருக்கிறது என்று கேட்டவர்கள். 1952 முதல் 72 வரை சுமார் 20 ஆண்டு காலம் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் வந்து ஊறி திளைத்தவர் என்றெல்லாம் இவர்கள் உதார்விட்டார்கள். ஆனால் திமுகவில் இருந்த அரசியல் அனுபவம் எவ்வளவு இருக்கு என்று தெரியுமா? விஜய்க்கு என்ன இருக்கிறது என்று கேட்ட அதே வாய்தான் இன்று எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர், கவர்ச்சியை மட்டுமே நம்பி இருக்கிறவர், அட்டக்கத்தி, வாய் விளம்பரம், வள்ளல், இவருக்கு கேள்வி மட்டும் கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாது, நிருபர்களை சந்திக்க மாட்டார் என்றெல்லாம் இந்த ஊடகங்கள் பேசும். டெல்லியை பகத்து கொள்ள மாட்டார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். மேலே இருந்து அவருக்கு அவ்வளவு பிரஷர் இருக்கிறது என்றும் கதறுவார்கள். ஆனால் எம்ஜிஆர் அவர்களை மட்டுமல்ல, அவருடைய தொண்டர்களில் கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை. ரொம்ப தெளிவான பேச்சாக அவர் பளபளப்பு, சொலிசொலிப்பு பார்த்த பல்லிழிப்பவர்கள் யார் இன்னும் உங்களுக்கு தெரியும் என்றெல்லாம் கிண்டலும் கேலியுமாக பேசினார்கள். இதையெல்லாம் மக்கள் ஒரு மாதிரி சைலண்டாக வாட்ச் பண்ணிட்டே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் வெற்றி பெற்ற பிறகு அரசியலில் பழம் தின்னு கொட்டை போட்ட அனுபவசாலிகள் இருப்பார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா. அவர்கள் எல்லோரும் அந்த கோட்டை என்றதும் ஒரு பகல் கனவாகவே 13 ஆண்டு காலம் வனவாசகம் போன இயக்கம் திமுக என்பதை நாசுக்காக அற்புதமாக கடந்து போனார். 1977 அப்படியே இப்பவும் அந்த பழைய தேய்ந்து போன, நொந்து போன, துருபிடித்து போன, நைந்து போன அந்த பழைய வெப்பன் இப்பவும் கையில் எடுக்கிறார்கள். பழைய வெப்பனை அது வெறும் டப்பா. அதனால் மை டியர் ஜென்டில்மேன், டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து எங்கேயே போயிட்டுருக்கு, அட்லீஸ்ட் உங்கள் டெக்னிக்கையாவது கொஞ்சம் மாற்றுங்கப்பா என்று முதலமைச்சருக்கு சவுக்கடி கொடுத்திருக்கிற அந்த பேச்சை காமராசர் அவர்களையும் விட்டு வைக்கவில்லை. அவருக்கு இலக்கியம் என்றால் என்ன என்று தெரியுமா? புலவர் 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 என்றெல்லாம், பெரும்புலவர் என்றெல்லாம் வசைமொழி பாடியவர்கள் யார் எதிர்த்து நின்றாலும் அவர்களை கொந்தளிப்பது தான் அவர்களின் வேலையே. இப்படி அவர்கள் செய்தும் தவறுகளை நாம் எடுத்து சொன்னால், அவர்கள் செய்யும் அட்ராசிட்டியை நாம் எடுத்து சொன்னால், 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற தகரட்டப்பாவை எடுத்துக்கொண்டு வருவார்கள், உருட்டி பார்ப்பார்கள். பவள விழா பாப்பாவிற்கு வேற என்ன தெரியும் என்று பவள விழா பாப்பாக்களுக்கும் டப்பாக்களுக்கும் என்ன டப்பா? தேய்ந்து போன, நொந்து போன, இத்து போன டப்பாக்களுக்கு சவுக்கடி கொடுத்திருக்கிற எங்கள் தலைவர் இன்றைக்கு பழைய டப்பாவையே இவர்கள் உருட்ட ஆரம்பிப்பார்கள். நாம் அந்த வேலையை கண்காணித்து விடக்கூடாது. அதற்காக நாம் அவர்கள் செய்யும் தவறை வெளியே சொல்லாமலும் இருக்க முடியாது. சொல்லிதான் ஆக வேண்டும். சொல்லுவோம், சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்மை தவிர வேறு யாரும் அவர்களை எதிர்த்து நின்று கேள்வி கேட்க திராணியற்றவர்கள், தெம்பில்லாதவர்கள், சுயமரியாதை இல்லாதவர்கள் என்றெல்லாம் எங்கள் தலைவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். ஒரே பிரதிநிதி நான் மட்டும்தான் அப்படி சொல்லுவதற்கு உண்மையானவர்கள். இப்படி இருக்கும் இந்த நிலையில் இன்று டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை மேற்கோளிட்டு இவர் புதிய ஒரு திருக்குறளை ஒப்புவித்தது தான் இன்றைக்கு மிகப்பெரிய போட்டி. மும்முனை போட்டியாகவும் 4 முனை போட்டி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவர்களை பொறுத்தவரை அது அப்படியே இருக்கட்டும். அதில் மாபெரும் மக்கள் சக்தியாக நமது அணி மட்டுமே உருவெடுத்திருக்கிறது. அடுத்தது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் மறுபக்கம் இருக்கிறது. அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர் இருக்கிறார்கள் என்பதை
பதபதைக்க வைத்திருக்கிறது மூன்றாம் கூட்டணிக்கு. ஆக இது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி அல்ல, பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி என்று பகிரங்கப்படுத்தி இருக்கிறார் எங்கள் தலைவர். என்னப்பா சிரிக்கிறீங்க, உண்மையை சொன்னாதான் ஏன்ப்பா சிரிக்கிறீங்க என்று எதிராளிகளை நக்கலடித்து கேட்டது. இப்படி எத்தனை சக்திகள் எத்தனை பேர் வந்தாலும் மக்கள் சக்தியாக மகத்துவம் பெற்றிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை எவராலும் வீழ்த்த முடியாது என்பதற்கு மாபெரும் புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. மாபெரும் மக்கள் சக்தியான நம்மால் மட்டும்தான், தாவேகாவால் மட்டும்தான் இந்த நிலையை எட்ட முடியும், திமுகவை வீழ்த்துவதற்கு என்று பறைசாற்றி இருக்கிறார். அதை மட்டும் இல்லை, இந்த நிலையே விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, நான் வீட்டை விட்டு வெளியில் வா என்று அழைக்கிறார்கள். இதையெல்லாம் கேட்கும் போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ஐயையோ, இவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற ஒவ்வொரு விஜயையும் இவர்கள் அழைக்கிற மாதிரியே தோணுது என்று சொல்லிவிட்டு சொன்னார், கொஞ்சம் பொறுங்க பாஸ், வருவாங்க, முறையாக வருவாங்க, ஓட்டு போடுற இடத்துக்கே வருவார்கள், பூத் சீட்டை எடுத்துக்கொண்டு வருவார்கள், ஓட்டு சீட்டையே எடுத்துக்கொண்டு வருவார்கள். ஒவ்வொரு விஜயும் ஒவ்வொரு விஜயும் பூத்தாக காலையிலேயே வந்து நிற்பார்கள், பாருங்கள், அன்றைக்கு தெரியும் உங்களுக்கு என்று ஒரு எச்சரிக்கையை. ஏண்டா இந்த விஜயை கூப்பிட்டோம்னு அப்புறம் நினைப்பீங்க, இப்படி பேசினால் இது என்ன சினிமா தானே, அதுக்கும் பதில் சொல்கிறார் என்று டயலாக் விடுவீங்க, ஆரம்பித்து விட்டாருன்னு சொல்லுவீங்க. நான் சினிமாவை விட்டால் நீங்களே சினிமாவை விட மாட்டேங்கிறீங்களே என்று சொல்பவர்களுக்கு சவுக்குடி கொடுத்து விட்டு தற்போது கருத்து கணிப்பு என்கிற பெயரில் ஒரு விஷயம் போய்கொண்டிருக்கிறது. அதில் நிறைய பேர் உண்மையான கருத்து கணிப்பு எல்லாம் சொல்லுகிறார்கள். அதை நான் தவறு சொல்லவில்லை. சில பேர் கடுப்பில் விட்ட கணிப்புகளும் கணிப்பில் தாண்டி கடுப்பில் விட்ட கடுப்பு கணிப்புன்னு சொல்றாரு. கடுப்பு கணிப்பில் கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், ஊர் ஊராக தெரு தெருவாக வீடு வீடாக போய் அங்கே கருத்து கணிப்பை எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் தாவைக்கா இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஷாக்கிங்காக இருந்தால் ரப்பர் வைத்து எல்லாத்தையும் அழிச்சி விட்டு திருப்பி போய் கணக்கெடுங்க, திருப்பியும் அதே தான் வரும் ரிசல்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது என்னப்பா லாஜிக்கு? இப்படிலாம் எல்லார் வீட்லேயும் தாவேக்கா இருக்கணும்னு நீங்கள் கேட்டால் ஒரு சின்ன டெஸ்ட்டு பண்ணி செஞ்சு பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறார். முதலமைச்சர் வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார், நான் வந்து மன உளைச்சலில் இருக்கிறேன், இந்த கட்சிக்காரங்க படுற வேதனையை பார்த்தா, அவர்கள் கொடுக்குற சோதனைகளை பார்த்தா தூக்கமே வரலன்னு. என்னைக்காவது நீங்கள் அசந்து தூங்குவீங்க, அப்போ போய் நம்மள அவரை முதலமைச்சரை எழுப்பி கேட்டால் தூக்கத்தில் எந்திரிச்சு விசில் தான் நான் எனக்கு சின்னம்னு சொல்லக்கூடிய சூழல் உருவாகும் என்று. விசில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, விசில் எங்கெல்லாம் போய் பரவி இருக்கிறது என்பதை எடுத்துரைத்திருக்கிறார். ஆக இன்றைக்கு விசில் சின்னம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கட்சி வலுவாக இருக்கிறது என்பதை எங்கள் தலைவர் உலகத்திற்கு அறிவித்திருக்கிறார். இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது, முதல்வர் பாணியிலேயே யாராலும் தடுக்க முடியாது என்று இரத்த சொந்தமாக நம்மை நினைத்து கொண்டிருக்கிற ஏழை அன்றாடங்காட்சி மக்கள் எவ்வளவு விலை கொடுத்தாலும் சரி, 5000 கொடுத்தாலும் 5 ரூபாய் விசிலுக்கு வாக்களிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த தேர்தல் உருவாக்கும். 2016 சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா தான் மக்களுக்கு ஒரு ஆப்ஷன். அதை ஸ்னோ டிவைஷன், இந்த டப்பா இன்ஜின், இப்போ புரியுதுங்களா எங்கே வந்திருக்கிறாருன்னு? இந்த டப்பா இன்ஜின் என்ன, 2-3 நாளைக்கு முன்னாடி சென்னை மாநகரத்தில் ஒரு நோட்டீஸ் விட்டிருந்தாங்க, பார்த்தீங்களா? திமுககாரங்க என்னது டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் தானே. இப்போ அந்த டப்பா இன்ஜினுக்கும் ஒரு சொல்கிறாரு, ஓட்ட இன்ஜின் என்ன எவ்வளவு என்ஜின் வந்தாலும் டாப் என்ஜின் நாம தான், விசில் தான் என்பதை அழகாக எடுத்து சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார், வீடுகளுக்குள் செல்லுங்கள், 2 ஓட்டை உறுதிப்படுத்துங்கள், இருக்கிற ஓட்டுகளையும் தன்மையப்படுத்துங்கள் என்று தொண்டர்களுக்கு தோழனுக்கு தோழனாக நின்று உத்தரவிட்டிருக்கிறார். இது எந்த மாதிரி நேரம் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குல்ல. 3ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கொள்ளையர்கள் ஒரு உரம் கொள்ளையடித்து கொண்டிருக்கிற இந்த சூழலில், இந்த அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்குவாரியில் ஒரு எம்எல்ஏ தெரியுமா, திருச்சி அருகாமையில், அவன் பேர் என்ன, பழனியாண்டி. தைப்பூச திருநாளில் இன்றைக்கு எங்களது ஆண்டு விழாவில் ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். ஏன்னா அந்த பழனியாண்டின்னு சொன்னும் போது எனக்கு நினைவு வருது. ஒரு பக்கம் இந்த பழனியாண்டிகள் பள்ளம் தோண்டி கொலை மிரட்டை விழுத்து கொலை பண்ணுறதுக்கு துடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நேற்று பழனியாண்டி பிறந்த நாள் தானே தைப்பூசம். இன்றைக்கி காலையில் எங்கள் நிகழ்வு தொடங்குகிற போதே மக்கள் இசை பாடகர் மரியாதைக்குரிய என்னுடைய மூத்தவர் வேல்முருகன் அவர்கள் அற்புதமாக அந்த பாட்டு பாடி சும்மா எங்கள் தலைவரையே ஆட விட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு, அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் அதுக்கு முன்னாடியே நான் இன்னொன்று சொல்கிறேன். நம்ம இறங்கி உள்ளே போகணும், கியூஆர் கார்டை காட்டிட்டு தான் உள்ளே போகணும். போய்ட்டு காட்டுறதுக்கு முன்னாடி இருபுறமும் கலை நிகழ்ச்சி கலைஞர்கள் பறையோடு இசைத்து கொண்டிருந்த நேரம் குதிரை ஆட்டங்கள், அது மட்டுமல்ல தமிழர்களின் கலைவளா ஆட்டங்கள் என்னென்ன இருக்கோ, கரகத்திலிருந்து
கும்மியடி வரை, பொய்க்கால் குதிரை ஆட்டங்கள் என்று பல்வேறு வகையான தமிழர்களுடைய விளையாட்டுகள் அல்லது தமிழர்களுடைய கலைகளை அற்புதமாக சாலையின் இருபுறமும் வந்து அந்த இசைக்கருவிகளோடு கிராமத்து இசைகள் இசைத்த வண்ணம் அவர்கள் ஆடிய நடனங்கள், அவர்கள் அடித்த பறைகள் எல்லாம் இன்றும் கண்ணுக்கு முன்னாக நிழலாடி கொண்டிருக்கிறது. அதை ரசிச்சுக்கிட்டே லேட்டாக போயிட்டேன், அதான் பிரச்சனை. கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன், அதை பார்த்துட்டு அப்புறம் அதெல்லாம் பார்க்காம எப்படி உள்ளே நுழையிறது அப்படின்ட்டு உள்ளே போகும்போது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் உள்ளே நுழைஞ்சேன். விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா 10 மணினா 10 மணி, 5 நிமிஷம் தாண்டினாலும் 1 நேரம் லேட்டாக சொன்னால் வெளியில் நில்லு அப்படிங்கிற இடத்துக்கு தான் கட்சி எவ்வளவு கட்டுக்கோப்பை வைத்திருக்கிறது என்பதை நான் இன்றைக்கி தான் முதலாக கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் காலதாமதமாக இந்த கலைஞர்களை ரசித்தவாறே போன போது கடந்து போனதால் உள்ளே அனுமதிக்கிறதுக்கு அவ்வளோ பிரச்சனை. நான் போய் சேர்றதுக்குள்ள 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. உள்ளேயே 3 தடுப்புகளை மீறி நான் வந்து என் முகம் தெரிந்தவர்கள் தான் அப்போ உள்ளே அனுப்பிச்சு அண்ணனை உள்ளே விட்டுருங்கன்னு சொல்லி விட்றாங்க. அந்த லெவலுக்கு ஒரு கட்டுக்கோப்பான இயக்கமாக இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் தலை நிமிர்ந்து நிற்கிறதை நான் இன்றைக்கி பனையூரில் ஒரு பார்த்த வண்ணம் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து உள்ளே போனதுக்கு பிறகு ரொம்ப அற்புதமாக கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேற்பட்ட முக்கியமான மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்ட அந்த நிகழ்வில் வித்தியாசமான நிகழ்வு. அன்றைக்கி தமிழ் இலக்கியம் பேசினார்கள், கலை இலக்கியம் பேசினார்கள், பேச்சுக்கலை இலக்கியம் பேசினார்கள். ஒரு அற்புதமான ஒரு செறிவை உண்டாக்கினார்கள். அதற்கு பிறகு வேல்முருகன் தன்னுடைய அந்த கிராமிய கலை நிகழ்ச்சிகளோடு ஒரு 3 பாடலை, முத்தாய்ப்பான பாடலை பழைய டியூனாக இருந்தாலும் புதிய வரிகளை போட்டு வேல்முருகன் தனக்கே உரிய பாணியில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நம்மளுக்கு தந்திருக்கிறார். அதற்கு பிறகு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு, புதிய பேச்சாளர்கள், அதாவது சமூகத்தின் கீழ் அக்கறை கொண்டவர்கள் பேசி முடித்ததும் வேறு யாரும் பேசாமல் தலைவர் அவர்கள் தெளிவாக இருந்தாங்க. பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எங்களுடைய மூத்தவர் ஆனந்த் அவர்கள் வரவேற்புரை ஆற்றிவிட்டு நிகழ்ச்சியில் தொடங்கினாலும் இறுதியில் யாரும் பேசாமல் நேரடியாக தலைவரே வந்து ஒரு அற்புதமான பேச்சாற்றலை இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அது இன்றைக்கு பேசும் பொருளாக தமிழகம் முழுவதும் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிற சூழலில் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆக விட்ட வரிகளுக்கே நான் வர்றேன். ஒரு பக்கம் கொள்ளை, ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிற இன்னொரு புறம் கற்பழிப்பு சம்பவங்கள் மிக மோசமாகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் 3வது ஆண்டு விழாவின் தொடக்கம் இன்றைக்கு பனையூரில் எங்களது தாயக பூமியில் நடைபெறுகிற போது ஒரு தமிழர்களுக்குரிய எழுச்சி இங்கே எங்களுக்கு தென்பட்டது. ஆக முத்தாய்ப்பான 3ஆம் ஆண்டு தொடக்கம் தொடங்கி இருக்கிறது. அடுத்து நாங்கள் சந்திக்க போகும் இடம் வேலூர் என்பதை நான் உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து வேலூர், அங்கே எப்படி மாநாடு மாதிரியா இல்லை? நல்ல கேள்வி. அது நாம் கூட்டம் நடத்தினாவே தான் மாநாடு மாதிரி ஆயிருமே. அதனால் இப்போ அங்கே வந்து பொதுக்கூட்டம்னு அறிவிப்பாங்க, நிச்சயமாக மாநாடாக அமையும். அது வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். வேலூர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரிந்த வீர வரலாற்றுக்கு சொந்தமான மண். அந்த மண்ணில் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாபெரும் பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது, இல்லை மாபெரும் மாநாடாக நடக்க இருக்கிறது. வாய்ப்பு இருந்தால் நீங்களும் வாருங்கள் என்று நாங்கள் அறைகூட கொடுக்கிறோம். நான் ஒன்று சொல்கிறேன், அந்த மேற்கு தமிழ்நாடு என்கிற ரீதியில் வடமேற்கு திசையில் ஒட்டி இருக்கிற மாவட்டங்கள் அனைத்தும், குறிப்பாக கிருஷ்ணகிரியிலிருந்து தொடங்கி சென்னை, திருவள்ளூர் வரை அடங்கியிருக்கிற அனைத்து மாவட்டங்களும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான தயார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக வேலூர் எங்களுக்கு ஒரு சிறப்பு மாநாடாக அல்லது திருப்புமுனை மாநாடாக அமைய இருக்கிறது. இப்போ அதே சூழ்நிலையில் இன்றைக்கு விஜய் அவர்கள் இந்த ஒரு 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசிட்டு போன ஒரு சில மணி நேரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா என்ன தகவல் வந்தது அப்படின்னா, காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கு திமுக கிட்ட 35 இனங்கள் கொடுக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் எங்களுக்கு, இந்த மாதிரியான டிமாண்ட் பண்ணுறதா தகவல்கள் வருகிறதா அனைத்து ஊடகங்களும் வந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம்? விஜய் அவர்கள் சொன்ன ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற அந்த வார்த்தைக்காக தான் இன்னைக்கு காங்கிரஸ் போய் டிமாண்ட் பண்ணுதா, எங்களுக்கு மாற்று அணி இருக்குன்றத காட்டுறாங்களோ திமுகவுக்கு காங்கிரஸ்? அது காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்கிறது என்பதை எல்லா கட்சிகளும் உற்று நோக்குகிறது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பதை எங்கள் தலைவர் இந்த மண்ணில் விதைத்திருக்கிறார். இது இந்த தேர்தலுக்கு மட்டுமல்ல, எந்த தேர்தலுக்கும் பொருத்தமான சொல். எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது 2026 மட்டுமல்ல, 2036 பொருந்தும் என்பதை அவர் எங்கள் கட்சியினுடைய ஒரு நோக்கமாகவே அந்த வாசகம் அமைந்திருக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கத்தில் இன்றைக்கு தாவேகா என்ற ஒரு மாபெரும் அரசியல் சக்தி சிந்திக்க வைத்திருக்கிறது காங்கிரஸை. அப்படி தான் நாங்கள் இதை பார்த்துருக்குறோம். எல்லா கட்சிக்கும் இப்போ கிளியூட்டி கொண்டிருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, நாம் திமுக அரசியலை பார்த்துருக்குறோம். கடைசி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பணமெல்லாம் கொண்டே முடக்கிறது, அப்புறம் அங்கே இருக்கிற பதவி போட்டவங்களுக்கெல்லாம் கொண்டு சந்திக்கிறது எல்லாம்
ஆனால் இப்பொழுது 2.5 ஆண்டுகளுக்கு முன்பே இவர்கள் தேர்தல் வேலையை செய்து விட்டார்கள். ம். அப்படி என்றால் யாரை பார்த்து இவர்கள் அச்சப்படுகிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். தமிழக வெற்றி கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை பார்த்து ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் அதிகாரத்தை சுவைத்து விட்டு நாங்கள் தெளிவாக கேட்குறோம். ஒன்று 2 கட்சிகளும் எங்கள் தலைவரை போல ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லுவதற்கு வாய் வருகிறதா? ஊழலை ஒழிப்போம் என்று சவால் விட தயாரா? ஊழலுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது, ஊழலுக்கும் எங்களுக்கும் எதிராகவே இருக்கிறது. நாங்கள் தலை நிமிர்ந்து நடக்கிறோம். எங்களது சிவப்பும் மஞ்சளும் சிவப்பும் கரைவேட்டி துண்டை போட்டு நடப்பதற்கு வீதியில் உங்களுக்கு தெம்புகள் திராணி இருக்கிறதா? நீங்கள் ஊழலில் திளைத்தவர்கள், ஊழலில் ஊறியவர்கள், எவருக்கும் ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லுவதற்கு தகுதியற்றவர்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும், கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற குறிக்கோளோடு தமிழ்நாட்டில் பவனி வர துடிக்கிறார்கள். மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க நாடி துடிப்பை. ஒரு காலத்தில் பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் சொல்வார்கள், டேய் முப்பாட்டங்காலத்துலேருந்து இந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போட்டிருக்கேன், நீ அதுக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொன்ன காலம் போய் இன்றைக்கு பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், முப்பாட்டங்காலத்துலேருந்து நீ அதுக்கு போட்டிருக்கலாம், மயங்காலத்துக்கு மாறி வா, நான் சொல்வதை கேள் என்று பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பாடம் எடுத்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்குகளை செலுத்துவதற்கு ஒரு அரிய தேர்தலை இந்த தேர்தல் சந்திக்க இருக்கிறது என்றால் நாங்கள் வெற்றிகரமாக, நான் உறுதியெடுத்து சொல்லுகிறேன், ஆட்சி அமைப்பது தாவேகா, ஆட்சி பிடிப்பது தாவேகா. எங்களது முதல்வர் மரியாதைக்குரிய எங்களது அண்ணன் விஜய் கோட்டையில் கொடியேற்ற காத்திருக்கிறார். இன்னும் 3 பிறைகளே பொறுத்திருங்க. ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பதில் தமிக்கிறோம். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.